இன்னைக்கு நாம ரால்ஃப் வால்டோ எமர்சனோட உழைப்பு மற்றும் வெகுமதி பத்தின தத்துவத்தை சுருக்கமா பார்க்க போறோம். அமெரிக்க தத்துவஞானியான எமர்சனோட இந்த ஒரு பார்வை இருக்கே, அது நாம வேலையை பார்க்கிற விதத்தையே மாத்தி போடக்கூடியது. இது சும்மா வார்த்தைகள் இல்ல, வேலைக்கும் நமக்கும் இருக்கிற உறவு பத்தின ஒரு ஆழமான புரிதல்னு சொல்லலாம். முதலாவதா, வெகுமதிங்கிற வார்த்தைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அர்த்தத்தையே மாத்த முயற்சி பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான வெகுமதிங்கிறது பணமோ புகழோ இல்லையா. அதுக்கு பதிலா ஒரு வேலையை நேர்மையா செஞ்சு முடிக்கும் போது நமக்குள்ள வர அந்த திருப்தி இருக்குல்ல, அதுதான் உண்மையான வெகுமதி. இன்னைக்கு நாம ரால்ஃப் வால்டோ எமர்சனோட உழைப்பு மற்றும் வெகுமதி பத்தின தத்துவத்தை சுருக்கமா பார்க்க போறோம். அமெரிக்க தத்துவஞானியான எமர்சனோட இந்த ஒரு பார்வை இருக்கே, அது நாம வேலையை பார்க்கிற விதத்தையே மாத்தி போடக்கூடியது. இது சும்மா வார்த்தைகள் இல்ல, வேலைக்கும் நமக்கும் இருக்கிற உறவு பத்தின ஒரு ஆழமான புரிதல்னு சொல்லலாம். முதலாவதா, வெகுமதிங்கிற வார்த்தைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அர்த்தத்தையே மாத்த முயற்சி பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான வெகுமதிங்கிறது பணமோ புகழோ இல்லையா. அதுக்கு பதிலா ஒரு வேலையை நேர்மையா செஞ்சு முடிக்கும் போது நமக்குள்ள வர அந்த திருப்தி இருக்குல்ல, அதுதான் உண்மையான வெகுமதி.